ஏஜிஎஸ் நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ் வந்து 2024 வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து எல்லாமே வந்து முடிஞ்சு. அந்த இயரில் பார்த்தீங்கன்னா நிறைய நண்பர்கள் வந்து சிவி லிஸ்ட்டில் வந்திருக்கும். ப்ளஸ் வந்து மெயின்ஸ் எக்ஸாம் வந்து குரூப் 2 வந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருப்பாங்க. ஃபஸ்ட்டு வந்து எல்லாருக்கும் வந்து வாழ்த்துக்கள். 2025 பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து லாஸ்ட் இயர் வந்து நம்ம விட்டோம் இல்லையா? ஸோ அவங்க விட்டவங்க எல்லாருமே வந்து 2025 வந்து நம்ம கண்டிப்பாக வந்து வேலையை வாங்கணும். ஆனால் இப்போ இருக்க சிலபஸ் படி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸி தான். ஆனால் நம்ம அது எப்படி நம்ம படித்து எப்படி ஸ்கோர் பண்ணுறோம் அதில் தான் இருக்குது. சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா 170+ நம்ம ஸ்கோர் பண்ணால் தான் நெக்ஸ்ட் இயர்லாம் குரூப் 4 வந்து கிளியர் பண்ண முடியும். ஏன்னா சிலபஸ் வந்து ஈஸி. அதனால் வந்து நம்ம குயிக்காக வந்து முடிச்சிடலாம். ஆல்ரெடி படித்தவங்களுக்கு வந்து அது பிரச்சனை கிடையாது. புதுசாக படிக்கிறாங்க இல்லையா? அவங்களுக்கு தான் ஒரு பயங்கரமாக ஒரு சேலஞ்சாக இருக்க மாதிரி இருக்கும். அவங்க வந்து எப்படி ஃபஸ்ட் வந்து அப்ரோச் பண்ணலான்னா, இப்போ நீங்கள் வே டூ ஸ்டடி வந்து கண்டிப்பாக வந்து வச்சுருப்பீங்க கையில். ஸோ இல்லைனா வந்து நம்மளுடைய டெலகிராம் குரூப்பில் வந்து அப்டேட் பண்ணியிருப்போம். டிஸ்கிரிப்ஷனில் வந்து டெலகிராம் லிங்க் கொடுக்குறேன். நீங்கள் ஜாயின் பண்ணி அதில் வே டூ ஸ்டடி இருக்கும், தமிழுக்கு இருக்கும். மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா எல்லா நோட்ஸுமே வந்து நான் டெலகிராம் குரூப்பில் அப்டேட் பண்ணியிருப்பேன். நம்மளோட டெலகிராம் குரூப்பில் பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக வந்து டெஸ்ட் சீரிஸ் வந்து நம்ம கொடுத்துட்ருக்கோம். யாருக்காச்சும் ஃப்ரீயாக டெஸ்ட் சீரிஸ் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து இந்த டெலகிராம் லிங்க் இருக்குது, நீங்கள் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. டெஸ்ட் வந்து போயிட்டே இருக்குது. எப்படி பார்த்தீங்கன்னா டெஸ்ட் சீரிஸ் பார்த்தீங்கன்னா வீக்லி வந்து 2 மேக்ஸ் இருக்கும், ஒரு தமிழ் இருக்கும், ப்ளஸ் வந்து ஒரு ஜிஎஸ் டாபிக் இருக்கும். மொத்தமாக பார்த்தீங்கன்னா 4 டெஸ்ட் வந்து உள்ளே வந்து கவர் ஆயிரும். சரிங்களா? நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டாலே சரி. நீங்கள் நியூவாக ப்ரிப்பேர் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணவங்க வந்து நீங்கள் ஜஸ்ட் ஒன்ஸ் நீங்கள் அப்படியே பார்த்தாலே வந்து நீங்கள் ஆன்சர் பண்ணிடலாம். தமிழ் பொறுத்த வரைக்கும் பெருசாக இல்லை, எல்லாமே இலக்கணம் தான். அதனால் வந்து நம்ம அவ்வளோ நேரம் ஸ்பெண்ட் பண்ண தேவையில்லை. ஆல்ரெடி படித்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எங்கே ஃபோக்கஸ் பண்ணலான்னா, நீங்கள் ஸ்கூல் புக்கில் இருக்க ஜிஎஸ் கவர் பண்ணிவிட்டு அடிஷ்னலாக புக் சோர்சஸ் இருக்கும் இல்லையா? ஸோ அதுக்கு வந்து நீங்கள் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணலாம். ஏன்னா தமிழ் வந்து மேக்ஸிமம் வந்து நம்ம எல்லாமே வந்து முடிச்சிருப்போம். ப்ளஸ் வந்து மேக்ஸுக்கு வந்து ஸ்கூல் புக்ஸ் முடித்தவங்க ஆர்எஸ் அகர்வால் இருக்க சம்ஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஆர்எஸ் அகர்வால் புக் பிடிஎஃப்பும் வந்து தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டுமே வந்து நம்மளுடைய டெலகிராம் குரூப்பில் அப்டேட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து ஆல்ரெடி படித்தவங்க அவுட் சைட் சோர்ஸ்க்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிங்க. புதுசாக படிக்கிறவங்க இப்போது வே டூ ஸ்டடி வச்சு ஸ்கூல் புக்கில் இருக்க கண்டென்ட்டை ஃபஸ்ட்டு வந்து படிங்க. ஏன்னா வந்து நம்மக்கிட்ட வந்து டைம் வந்து நல்லா இருக்குது. ஆல்ரெடி படித்ததாக இருந்தால் நம்ம குயிக்காக வந்து ஒரு 1 மந்தில் கூட ரிவிஷன் பண்ணிடலாம். ஆனால் படிக்காத டாபிக் இருந்தால் அது படிக்கிறதுக்கே நமக்கு ஒரு 2 மந்த்ஸ் 3 மந்த்ஸ் வந்து எடுத்துக்கும். இப்போது டிஎன்பிஎஸ்சி கேட்குற அட்வான்ஸ் லெவல் பார்த்திங்கன்னா நம்ம அவுட் சைட் சோர்சஸ் நிறைய தெரிஞ்சதாக இருந்தால் நம்மளால் வந்து ஜிஎஸ்சில் வந்து ஸ்கோர் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஆனால் குரூப் 4 பொறுத்த வரைக்கும் பெருசாக வந்து அவங்க வெளியே போகிறதில்ல. ஸ்கூல் புக்கில் இருக்க கண்டென்ட் தான் அவங்க கேட்குறாங்க. ஆனால் நம்ம தான் வந்து ஒழுங்காக படிக்கிறது கிடையாது. நெக்ஸ்ட் இயர் வந்து கண்டிப்பாக வந்து 170+ குரூப் 4ல் நம்ம ஸ்கோர் பண்ணால் தான் வாய்ப்பு. ஏன்னா ரொம்ப இப்போ இருக்கிற காம்படிஷன் லெவலுக்கு கண்டிப்பாக வந்து ஒரு எப்படி சொல்கிறதுனா, இந்த ஒரு மாற்றம் வந்து எப்படி சொல்கிறதுனா, ரொம்ப வருஷமாக படிச்சுட்டு இருப்பாங்க இல்லையா? அவங்களுக்கு இது ஒரு கஷ்டமாகவும் கூட இருக்கலாம். ஏன்னா அவங்க நிறைய விஷயங்கள் வந்து தெரிஞ்சு வச்சுருப்பாங்க. ஒவ்வொரு தமிழறிஞர்கள் பற்றி, நிறைய நூல்கள் பற்றி அடிஷ்னலாக வந்து எவ்வளோ விஷயங்களை வந்து தெரிஞ்சு வச்சுருப்பாங்க. ஒரு வருஷம் 2 வருஷம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அவங்க பெருசாக தெரியாது. அதுவே ஒரு 4-5 வருஷமாக ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னா, அவங்க இவ்வளோ நாள் படித்ததெல்லாம் வந்து வேஸ்ட்டா அப்படின்ற மாதிரி அவங்க திங்க் பண்ண வச்சுருக்கோம் கண்டிப்பாக. ஸோ இது எல்லாத்தையுமே விடுங்க. நியூ இயர் வந்துருச்சு. நம்ம இந்த 2025 வந்து நமக்கான இயராக வந்து நம்ம மாற்றிக்கணும். நம்மளோட வாழ்க்கையோட வெற்றிக்கு வந்து என்றைக்குமே வந்து சூழ்நிலைகளையும் மற்றவங்களையும் வந்து நம்ம காரணம் சொல்லக்கூடாது. நம்மளை மட்டும்தான் வந்து நம்ம காரணமாக சொல்லணும். நம்மளுடைய வாழ்க்கையோட வெற்றிக்கும் தோல்விக்கும் முழு பொறுப்பு வந்து நம்ம தான். நம்ம எந்த அளவுக்கு வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணுறோமோ அதுக்கான ரிசல்ட் வந்து கண்டிப்பாக வந்து கிடைக்கும். கண்டிப்பாக வந்து நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள். உங்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் வந்து நான் உங்களுக்கு பண்ணித்தரேன். சரிங்களா? ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச்சு, ஸ்டடி மெட்டீரியலு, உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்கள் வந்து எங்கள்கிட்ட வந்து கேட்கலாம். படிக்கிற விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம எப்படி படிக்கலான்னா, நீங்கள் ரெகுலராக படிக்கணும். அதுதான் வந்து முக்கியம். என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்து என்ன சொல்லுவேன்னு பார்த்தீங்கன்னா, கன்சிஸ்டண்ட்டாக படிக்கணும். சரிங்களா? ஒரு நாளைக்கு நீ 10 மணி நேரம் படிக்கிற அது முக்கியமே கிடையாது. எல்லா நாளும் நீங்கள் 2 மணி நேரம் 3 மணி நேரம் படித்தாலும் நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக படித்தா மட்டும்தான் உன்னால் வந்து சைன் பண்ண முடியும். என்னுடைய ப்ரிப்ரேஷன் வந்து நான் எப்படி ஸ்டார்ட் பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஸ்டைலில் பண்ணுவாங்க. ஆனால் வந்து எனக்கு வந்து சிலபஸ் வைஸ் படிக்க பிடிக்காது. நான் வந்து ஸ்டாண்டர்ட் வைஸ் தான் படிப்பேன். ஸ்டாண்டர்ட் வைஸே படித்தாலுமே அதில் வந்து நான் எப்படி படிப்பேன்னா, இப்போ ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்குன்னா அதில் வந்து ஹிஸ்ட்ரி, எக்கனாமிக்கு, பாலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே தனித்தனியாக இருக்கும் இல்லையா? அப்படியும் படிக்கிறவங்க இருக்காங்க ஒவ்வொரு ஸ்டாண்டர்ட் வைஸ். பட்
இப்போ நான் வந்து எப்படி படிப்பேன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் எக்கனாமிக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் எடுத்துக்கிட்டேன்னா 6th-லேருந்து 12th வரைக்கும் இருக்க எக்கனாமிக் தான் படிப்பேன். பாலிட்டி அப்படின்னு எடுத்துக்கிட்டேன்னா நான் 6th-லேருந்து 12th வரைக்கும் இருக்க பாலிட்டி மட்டும்தான் படிப்பேன், வேறு எதுவுமே படிக்க மாட்டேன். ஸோ இப்படி படிக்கிறதுனால வந்து எனக்கு வந்து எப்படின்னா, இப்போ நம்ம எக்கனாமிக் படிக்கிறோமோ அது ரிலேட்டடாக இருக்கிற கண்டென்ட் எல்லாமே வந்து அப்படியே வந்து கவர் ஆயிரும். இப்போ பாலிட்டின்னா அப்படி 6th-லேருந்து 12th வரைக்கும் படிக்கிறதுனால இந்த பாலிட்டி ஃபுல்லாக இப்போ 6th ஒரு கண்டென்ட் படிக்கிறேன்னா அது 7th கொஞ்சம் ரிலேட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த பாலிட்டி ஃபுல்லாக அப்படியே கவர் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி தான் வந்து நான் படிப்பேன். உங்களுக்கு வந்து எப்படி செட் ஆகுதோ நீங்கள் அப்படி படிங்க. ஏன்னா முடிஞ்ச அளவுக்கு வந்து நீங்கள் ஸ்டாண்டர்ட் வைஸ் படிக்கலாம், இல்லை சிலபஸ் வைஸ் படிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ஸ்டாண்டர்ட் வைஸ் படிங்க. நெக்ஸ்ட்டு ஒன்ஸ் நீங்கள் ஸ்டாண்டர்ட் வைஸ் படிச்சுட்டு ரிவிஷன் பண்ணுறப்போ வேணால் நீங்கள் சிலபஸ் வைஸ் வந்து நீங்கள் பார்த்துக்கலாம். எல்லாத்தையும் விட ரொம்ப முக்கியமானது வந்து டெஸ்ட்டு தான். சரிங்களா? நம்ம எந்த அளவுக்கு படிச்சிருக்கோம், எந்த அளவுக்கு வந்து நமக்கு ஞாபகம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய கெப்பாசிட்டி தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்து நம்ம டெஸ்ட் சீரிஸ் வந்து நிறைய போட்டு பார்க்கணும். நீங்கள் டெலகிராம் குரூப்லேயே பார்த்துக்கிட்டாலே நமக்கு நிறைய டெஸ்ட் சீரிஸ் கிடக்கு. நீங்கள் நிறைய டெலகிராம் குரூப் இருக்குது. நீங்கள் மேக்ஸிமம் எல்லா டெலகிராம் குரூப்லேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. எங்கெங்கெல்லாம் கிடைக்குதோ நம்ம படித்த டாப்பிக்காக இருந்துச்சுன்னா நீங்கள் டெஸ்ட்டு போட்டு பாருங்கள். நீங்கள் அதை படித்து தான் டெஸ்ட்டு போடணுன்னுலாம் கிடையாது. நீங்கள் படிக்காமல் இருந்தாலும் ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க இல்லையா? ஸோ அதை வச்சு கூட நீங்கள் டெஸ்ட்டு போட்டு பாருங்கள். முடிஞ்ச அளவுக்கு வந்து டெஸ்ட் சீரிஸ் வந்து எவ்வளோ கிடைக்குதோ அவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஏன்னா நம்ம டெஸ்ட் சீரிஸ் அட்டன் பண்ணுறப்ப தான் வந்து நம்மளுடைய திங்கிங் கெப்பாசிட்டி வந்து கொஞ்சம் வேலை செய்யும். ஸோ நம்மளுடைய எக்ஸாம் ஹால்லேயும் வந்து நம்ம மெயினாக இருக்கிறது வந்து நம்மளுடைய திங்கிங் கெப்பாசிட்டி தான். ஒரு கொஷின் பார்த்தோன்னே நமக்கு யோசிக்க தோணும் இல்லையா? நீங்கள் அதை வந்து நீங்கள் டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களால் வந்து எக்ஸாம் டைமில் வந்து அதுமாரி யோசிக்க தோணும். நீங்கள் டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணாமலேயே வந்து ஸ்ட்ரைட்டாக போயிட்டு எக்ஸாமில் நீங்கள் உட்காந்திங்கன்னா உங்களால் வந்து யோசிக்க முடியும். வே ஆஃப் திங்கிங் வந்து நமக்கு ஒரு ஐடியாஸ் வந்து கிடைக்காது. நீங்கள் இப்போ ஒரு டெஸ்ட்டு ஒரு கொஷின் அட்டன் பண்ணுறீங்கன்னா ஒன்று இப்படி இருக்குமோ இல்லை அப்படி இருக்குமோ அப்படின்னு உங்களால் திங்க் பண்ண முடியும். ஸோ அதை மாதிரி வந்து நீங்கள் திங்க் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட எக்ஸாம் ஹாலில் வந்து கண்டிப்பாக வந்து அது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸ்டடி மெட்டீரியல் பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்து நீங்கள் ஸ்கூல் புக்ஸை மட்டும் நல்லா படித்தாலே போதும். ஸ்கூல் புக்ஸை தாண்டி அதுக்கப்புறம் அவுட் சைட் சோர்சஸ் வந்து படிங்க. அவுட் சைட் சோர்சஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம டெலகிராம் குரூப்பில் வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணியிருக்கேன். டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் லிங்க் கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு 2025 வந்து கண்டிப்பாக வந்து எல்லோரும் வந்து கவர்மெண்ட் ஜாப்ஸ் வந்து வாங்கணும். அதுக்கு தேவையான எல்லா உதவிகளையும் வந்து நம்ம ஏஜஸ் டீம் வந்து உங்களுக்கு பண்ணி கொடுக்கும். கண்டிப்பாக வந்து சப்போர்ட் பண்ணுவோம். எல்லோரும் நல்லா படிங்க. உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நிறைய விஷயம் பேசலான்னு தான் நினைக்கிறேன். பட் ஆனால் நிறைய விஷயம் பேசினா உங்களுக்கும் போர் அடிச்சிடும். வீடியோவும் ரொம்ப லென்த்தாக போயிடும். நீங்கள் வந்து நம்மளை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம டெலகிராமில் வந்து உங்களுக்கு தேவையான எல்லாமே வந்து பண்ணி கொடுப்போம். தேங்க்யூ.